நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஏன் சஞ்சு, நம்ம வாழ்க்கைய பாத்தியா? காலேஜுக்கு வர்றது, கிளாஸுக்கும் போறது கிடையாது, இப்படியே கட்டடிச்சுக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிறது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதை தவிர வேற உனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம். குட்டச்சி, புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைப்பு. ஐயா, டெஃபினெட்லி எல்லாம் என் வீட்டுக்கார சொல்லி கொடுக்காதான். என்ன கேட்டா இவளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எனக்கு தோணுது சஞ்சு. பேசாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊனமுக்கு வாயினவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும் இவளுக்கு. என்னது ஊனமுக்கு வாயினா? அதாண்டி எருமை, உன் அத்தை பையன் சொல்லிட்டு ஒருத்த வந்தான்ல, அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. சஞ்சு சொன்னா, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படிலாம் இல்ல கலை, நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடையாது, கடவுள் நினைக்கணும். நானும் ராஜேஷும் சேரணும்னு இருந்திருக்கு, அதனால சேர்ந்துட்டோம். இதே மாதிரி எல்லா காதலும் கல்யாணத்துல போய் முடியுமான்னு கேட்டா அது முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற திமிர்ல எல்லாம் நான் சொல்லல, அதை நீ புரிஞ்சுக்கோ, ஓகேவா? தப்பா புரிஞ்சுக்காத, நான் சொல்ற விஷயத்த நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். இவன் வாய மூடிப்பா, அவ சொன்னாரா நீ திமிர்ல பேசிட்டு இருக்கேனே, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னமோ எப்படியோ, ஆனா உனக்கும் ராஜேஷ் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டவுட் தான். ஏன் கலை திடீர்னு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் பேச மாட்டியே, ஒழுங்கா படிக்கணும். அதுவும் கார்த்தியானெல்லாம் படிச்சு ஜாப் வாங்கிட்டு தான் குளத்துல தாலி கட்டு வேலை சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்ன திடீர்னு? இந்த தாபரம் மேம் நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும். சை, என்ன ஸ்மெல்லு? வெக்கங்கட்ட நாயே. ஏன் பேபி விலகி போற? பக்கத்துல வந்த செருப்பு பிஞ்சிரும், தள்ளிப்போ. ஏற்கனவே 2 தடவை அடிச்சிட்டேன், அது எனக்கு பழகி போச்சு, அதனால அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. அடிச்சாலும் அடிச்சுக்கோ. ஏய், தேவையில்லாம வம்பிடுத்துக்கிட்டு இருக்க. நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன், தேவையில்லாம லைன்ல குறுக்க வந்து அவ்வளவுதான் பாத்துக்கோ. போ. இப்போதைக்கு இங்க வந்த உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். வாடி போடின்னு பேசினா வாயை கிழிச்சிருவேன். என்ன நீ எனக்கு புருஷனா? தாலியா கட்டியிருக்க, நீ வாடி போடின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு பிஞ்சிரும். என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்க? ஓ மை காட், எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? கூல் ஓவர் டென்ஷன் ஆகாத சரியா? அப்புறம் வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் வெடிச்சு செத்து போனாலும் போயிருவேன், ஓகேவா? அதனால நான் என்ன சொல்றேங்கிறத பொறுமையா கேளு, அதுக்கப்புறம் நீ பேசலாம், ஓகேவா? இப்ப நீ என்னத்த சொல்லி கிழிப்ப? வந்து எங்க அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவ, இல்ல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவ. வேற என்ன நீ சொல்லுவ சொல்லு பார்க்கலாம். ஓ பேபி, நீ என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீ சொல்றது ஒரு சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஆனா நான் உன்கிட்ட கேட்க போற விஷயமே வேற. ஏன்னா இதுல அடங்கியிருக்கிறது உன் அண்ணனோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும். உன் மூஞ்சிய பார்த்தாலே பத்திட்டு வருது. தயவு செஞ்சு என்னை கடுப்பேத்தாம வெளியே போயிரு. உன்னால என்ன பண்ண முடியும்? எதுக்கா இருந்தாலும் உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இங்க எதா இருந்தாலும் நடக்கும், சரியா? நீ நினைச்ச ஒன்னெல்லாம் உன்னால எதையும் பண்ணி கிழிச்சிட முடியாது. அது எனக்கு தெரியும் பேபி, என் தங்கச்சி ஒத்துக்கிட்டாதான் எதுவா இருந்தாலும் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் தங்கச்சிக்கே தெரியாம சில விஷயங்களை நான் பண்றப்போ என்னது புரியல? புரியாது. அது இப்ப உனக்கு புரிய வேண்டிய அவசியமும் இல்ல. நேரங்காலம் வர்றப்போ கண்டிப்பா அது புரியும். ஆனா இப்ப நான் உன்கிட்ட வைக்க போற கோரிக்கை என்ன தெரியுமா? ஏழு பேபி என்னன்னு. சரி, நீ கேக்குற மாதிரி தெரியல, நானே சொல்றேன். உன் அண்ணனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன் கழுத்துல நான் தாலி கட்டணும். என்னது? ஏன் கழுத்துல நீ தாலி கட்டணுமா? வெக்க கட்ட நாயே, எத்தனை தடவை ஒரு செருப்புல அடிச்சிருக்கேன், அதையே மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஆசைப்படுற? ஏய் இங்க பாருடி, நீ எனக்கு செருப்பு அடிச்சதுல எனக்கு பெருசாவே தெரியல, என்ன ஓகேவா? அதை விட்டு தள்ளு, அது புரிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா உன்னை பழி வாங்கணும் அந்த எண்ணம் தாண்டி என் மனசுக்குள்ள ஆதங்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னை பழி வாங்குறதுக்கான ஒரு ஆயுத எண்ணம் நான் நினைச்சேன், ஆனா அது உன் அண்ணனோட வாழ்க்கைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அதனால என் தங்கச்சி கழுத்துல உன் அண்ணன் கட்டுற தாலி ஏறணும்னா நான் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறினா மட்டும்தான் என் தங்கச்சிய உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த கல்யாணத்தையும் நடத்துவேன். இல்லன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் தலைகீழ. ஓஹோ, இதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கணும்ல. உன் தங்கச்சி ஒத்துக்காம, உன் தங்கச்சி சம்மதிக்காம எப்படி நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவே நானும் பாக்குறேன். ஏன்னா மனசார விரும்பினது 2 மனம். இந்த மனத்தை யாருனாலும் பிரிக்க முடியாது. பேபி, நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன குழந்தைத்தனமா இருக்கு. நீ சொன்னது உண்மைதான். என் தங்கச்சி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுதான். என் தங்கச்சி நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் நினைச்சா அவ மனசை மாத்த முடியும். எப்படி வேணாலும் மாத்துவேன். அப்படியா? சரி, தைரியம் தானே, பண்ணி பாரு. என்னடி என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு கேடுகட்ட கேவலமான தெருநாயி. நீ இதுவும் செய்வே, இதுக்கு மேலே செய்வே, எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன வேணா பிளான் போட்டுக்கடா, ஆனா நீ சொல்றது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கார்த்தி, என் கார்த்தியை தவிர என் கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட முடியாது. ஏன் என் நிழல கூட நெருங்க முடியாது. என்ன
என் கார்த்திக்கு மட்டும்தான் நான், வேற எவனுக்கும் கிடையாது. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பு. சூர்யாவை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஏய், நீ எவன வேணாலும் இருந்துட்டு போ. எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? எதா இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நியாயம் இருக்கிற பக்கம் கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும். ஓகேவா? உன்ன மாதிரி கேவலமான தெருநாய்க்கு பண்ற வேலைக்கெல்லாம் சாமி ஒன்றும் துணைக்கு வர மாட்டாங்க. நீ உன் மனசுக்குள்ள எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருக்க? இவ அண்ணனை வச்சு மிரட்டிடலாம், இவளை இப்படி பழி வாங்கிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. சரியா? என் அண்ணன் எனக்கு உயிர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை விட எனக்கு என் காதலும் முக்கியம். ஓகேவா? என் அண்ணனை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அதே மாதிரி என் கார்த்தியை நான் நேசிக்கிறேன். அதனால என் காதலை என்னைக்கு விட்டு கொடுத்து போவேன்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. ஓகேவா? உன் பிளான்லலாம் மண்ணு தாண்டா விழுகும். போய் வேற ஏதாவது பிளான் போட்டு எடுத்துட்டு வா போ. அப்படியா பேபி? சரி, ஓகே. மேரேஜுக்கு இன்னும் 1 வீக் தானே இருக்கு. இந்த 1 வீக்குக்குள்ள சூர்யா யாருன்னு நான் காட்டல. பார், வெயிட் பண்ணி. அதே தான் நானும் சொல்கிறேன். மேரேஜுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்ன நீ பிரச்சனை பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் துணிஞ்சு எதிர்த்து போராடுவேன். ஓகேவா? ஏன்னா நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அதனால் உனக்கெல்லாம் பயந்து நான் ஒதுங்கி போகணுன்னு அவசியமே கிடையாது. புரியுதா? எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்பேன். பார்ப்போம் நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ சொன்னதை மட்டும் நடக்கவே நடக்காது. எப்படி நீ என் கழுத்துல தாலி கட்டுற நானும் பாக்குறேன். எப்படி என் அண்ணன் கட்டுற தாலி உன் தங்கச்சி கழுத்துல ஏறாம இருக்குன்னு நான் பாக்குறேன். போடா போ. You wait and see for 1 week. பட்டா? You wait and see for 1 week. ஒண்ணுமே புரியலையே. இவன் என்ன பண்ண போறான்? அண்ணா, உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது? ஒண்ணுமே புரியல. இதுல என் வாழ்க்கையை சம்மந்தப்படுத்துறானே. என் வாழ்க்கை கூட நான் விட்டுருவேன். ஆனா உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுண்ணா. ஏ கலை, கலை, அரி ஓகே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? நாங்க 2 நேரம் பேசிட்டு இருந்தே நீ காதலே வாங்கலையா? என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எப்பயும் போலதான் இருக்கேன். அடடே வாங்க கார்த்தி அண்ணா. என்னம்மா கடை, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அச்சோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா, சும்மாதான். நீங்க கிளாஸுக்கு போகலையா? எங்க நீங்க 2 பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்க. சசி அண்ணனையும் ராஜேஷ் அண்ணனையும் காணோம். சசி டிபார்ட்மெண்ட் போயிருக்கான். ராஜேஷ் வந்து செமஸ்டர் வர போதில்ல, அதனால ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனும் பிரவீன் எல்லாரும் வந்துட்டு அங்க போயிருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் வெட்டியா இருந்தோம் கிளாஸ்ல. சரி, நீங்களாம் வந்திருப்பீங்களா, உங்களை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். சரிங்கண்ணா. கார்த்தி, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சரிடா மச்சான், நீ பேசுறா இருந்தா பேசிட்டு வா. எனக்கு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்கு, நான் அங்க போறேன். அப்புறம் ரொம்ப நேரம் பேசாத, யாராவது பார்த்துட்டு போய் பிரின்சிபல்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி சொல்ற? எங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்கு? அங்க இருந்து பேசணும் தானே. நீ ஏன் நீ புடுங்கா புடிஞ்சு கூட்டிட்டு வந்த? இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்குன்னு போற? கலைமா, உனக்கு கார்த்திக் சண்டையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இவர் ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நம்ம மூஞ்சி அப்படி வச்சிருந்திருக்கவும் பேச மாட்டேங்கிறாரா? ஒண்ணுமே புரியலையே. கார்த்தி, என்ன மன்னிச்சிருடா. உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன்னா சூரிய என்னென்னமோ சொல்லி மிரட்டுறான். இதனால என் அண்ணன் வாழ்க்கை போயிருமோன்னு பயமா இருக்கு. உன்னையே விட்டு இழந்துருவனோன்னு பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட இதை சொன்னா நீ கண்டிப்பா அவங்ககிட்ட போய் சண்டை போடுவ. அப்புறம் சண்டை பெரிய பிரச்சனையாயி இது வேற மாதிரி போய் என் அண்ணனோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சு. இல்லடா மச்சான், பிரின்சிபல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதே மீறி வந்து நம்ம இப்படி பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து பேச போய் யாராவது போய் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால வேண்டாம், நீ பேசுறா இருந்தா பேசிட்டு வா, நான் வேணா அந்த சைடு நின்று பார்க்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் வரேன். சஞ்சு, நான் கிளாஸுக்கு போறேன். ஏன் நில்லடி. லூசுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி விட, அதை எதை போட்டு குழப்பாதீங்க. சரி, நானும் கிளாஸுக்கு போறேன். பிரீத்தி வரியா? அம்மாடி, இன்னும் பிக் பாஸ் இல்ல, நான் படிக்கவே இல்லை. வாரண்டே போய் படிக்க. எல்லாருமே போயிட்டாளுங்க. ஓஹோ, அப்ப இங்க நிக்கிறவன் யாருடி? என்ன சார், இப்படி ரொமான்ஸ் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி வந்து பக்கத்துல நெருங்கி உட்காந்துட்டு இருக்கீங்க. பிரின்சிபலை கூப்பிடவா?
தைரியமான ஆள் தானே, கூப்பிட்டு தான் பாரு. போங்க கவின், வர வர என் மேலே இருக்கிற லவ் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி என்கிட்ட ஃபோனில் கூட சரியாக நீங்கள் பேச மாட்டீங்க. என்ன வீட்டுக்கு போனால் என்னமோ ஜாப் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிடுறது, ஒழுங்காக ஃபோன் பேசுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறதில்ல. இப்படியே பண்ணுங்க. போங்க கவின், ஒரு 6 மாதம் தான் காலேஜ்லேயே இருப்பீங்க, அப்புறம் போயிடுவீங்க. நீ உங்களை நான் எப்படி பார்ப்பேன்? போங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புத்திக்கு வரைக்குது, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. முன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசுறது இல்லைன்னு மட்டும்தான் என் மனசு ஏங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவின். ஏய் என்னடி அழுகுறியா? ஆமாம். ஓய் என்னை பாரு, நம்ம ஃபியூச்சர்ல வாழ போற வாழ்க்கைக்காண்டிதான் எல்லாத்தையும் இப்பவே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேவா? நான் வேணும்ட்டு எதையும் பண்ணல. உன்னை ஹர்ட் பண்ணணும், உங்ககிட்ட பேசாம இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். புரியுதா? நீ கவலைப்படாத. இன்னும் ஒரு 6 மந்த் தான், அப்புறம் அந்த வேலை எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் எனி டைம் உன் கூட தான். ஓகேவா? நீ அதுக்குள்ள நல்லபடியா படிச்சு முடிக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு அப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஓகே? நீ நீ புது கட்டளைகள் விதிக்க நான் உடன் கட்டுப்பட்டு இந்த உலகத்தை ஜெயித்திடுவேன். அன்பு தேவதைக்கு பரிசளிப்பேன். எதை கொடுத்தோம் எதை எடுத்தோம் தெரியவில்லை கணக்கு. தங்கச்சி, சரி அண்ணன் இப்ப சேர் பனிஷ்மெண்ட் போட்டு படிக்க போறேன். அதனால ஒரு பாட்டை அவுத்து விடு. யாரு பாட்டு மட்டும் பாடிட்டு வச்சுக்க, செருப்பு கொண்டே மூஞ்சில அடிப்பேன். அண்ணா, இன்னுயிர் தங்கையே, நீ கவலை கொள்ளாதே, நீ பாடு. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, டீச்சரை சைட்டு அடிச்சோம், ஸ்கூலு பக்கமே எட்டி பார்த்ததும் இல்ல, காம்பவுண்ட் எகிரி குதிச்சோம், கிளாஸ் ரூம்ல பசி எடுத்தாலும் டிபன் பாக்ஸுக்கு பஞ்சம் இல்ல, டீச்சர் கிட்ட அடி வாங்கினாலும் ஒரு நாள் கூட அழுததில்ல, புக்க திறந்து பார்த்ததில்ல, நாங்க ஒரு நாள் கூட விட்டடிக்காம இருந்ததில்ல, எங்க எக்ஸாம்ல பேக் இல்ல, ஐடிங் கார்டு இல்ல, போமுல்ல ஸ்கூலுக்குள்ள. நீ பாடின பாட்டுலயே இன்னைக்கு தான் உருப்படியா பாடியிருக்க. ஓ, தேங்க்யூ. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்களாம் எதுக்கு இப்படி சேர் பனிஷ்மெண்ட் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி, நேத்து நான் ஒரு லைப்ரரி பக்கத்து போயிருந்தேனா, அப்புறம் அங்க போகவும் ஒரு புக் இருந்துச்சு. நமக்கு தான் லைப்ரரி பக்கத்து போனாலே புக்கெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அதனால வந்துட்டு புக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன்னா, அப்ப அந்த புக்ல ஒரு இது போட்டிருந்துச்சு. ஒரு புக்ல இந்த மாதிரி சேர் பனிஷ்மெண்ட் போட்டு படிச்சோம்னா நல்லா மண்டையில ஏறுமாமா. அதனாலதான் அப்படி நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தங்கச்சி கொஞ்சம் பாட்டு பாடினா நல்லா இருக்கும் பாத்தியா, அதனாலதான் உனக்கு பாட சொன்னேன். சூப்பர் பாப்பா. ஓ, அப்படியாடா அண்ணா, சரிடா. அட நம்ம பிராமி லுங்குவேஜ். இப்ப என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். எந்த பிராமி லுங்குவேஜ் சப்ஜெக்ட் ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நீ என்னுடைய பொருள். Brahmi language is a very honest and marriage certificate register office. Brahmi language is a சாணி அள்ளி கொட்டிங், அந்த கொட்டின சாணியை பிராமி லுங்குவேஜ் மூஞ்சில அடிச்சிங், அது அவரை சாப்பிட்டிங். அப்புறம் டூ இஸ் எ வெரி எமோஷனல் சீன் இஸ் எ சாணி அள்ளி கொட்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் உருண்டை பிராமி லுங்குவேஜ் புக்ல அப்படி இல்லாம இருக்கு? என் மூஞ்சில சாணி அடிக்க சொல்லியிருக்கான். அங்க இல்லாமலாம் சொல்லுவாங்க, இருக்கறனால தானே சொல்றேன். நல்லா லட்சணமா படிக்கிறீங்கடா. ஆமா, அவன் ஏன் தலையில தொங்கிட்டு இருக்கான்? இவன் ஏன் இப்படி அடிபட்டு உட்காந்துருக்கான்? ஏன் என்னாச்சு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டே, நாளைக்கு எக்ஸாம்டா, கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் இருக்கா மனசுக்குள்ள? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? சாணிய வலிச்சு வலிச்சு அள்ளி அள்ளி மூஞ்சில தடவர மாதிரி தெரியுது. நான் உருண்டை, நான் உன்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கேன், நான் பைத்தியம் தான். அவன் என்னமோ பண்ண நீ செஞ்ச சாம்பார் அதில் கொஞ்சம் சாணியை கொட்டி நல்லா தான் கலக்கினால் அருமையாக இருக்கும். எவ்வளவு அருமையான பாட்டு, எவ்வளவு கேவலமா பாடிக்கிட்டு இருக்கீங்க. சை, என்ன
என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? எதுவுமே பேச தோணல. இப்படியே வாழ்க்கை முழுவதும் நம்மளோட பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும்னு தோணுது. கூட நான்